குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விவாகரத்து அப்படிங்கிறது வந்து என்னை கேட்டால் வந்து ஒரு கொலைக்கு சமம். இப்படி நடந்தது. ஆனால் 6 மாதத்தில் பிரிஞ்சுட்டாங்கன்னா சத்தியமாக இவன் ஜாதகத்திலே அவன் ஜாதகத்திலே தப்பு பண்ணியிருப்பாங்க. ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆணும் ஒரு ஆணுக்காக பெண்ணும் படைத்தது கடவுள். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒற்றுமை குணம் அது இல்லைன்னா சமுதாய சீரழிவுங்கிறாங்க சித்தர்கள் சொல்லியிருக்கிறது. அதாவது மிருகத்தனமான குணங்களெல்லாம் வந்துடும். அதிகமான விவாகரத்துக்கள் நடப்பது வந்து காதல் கல்யாணங்க தான். ஆணு மட்டும் வேலைக்கு போய் பொண்ணு வீட்டோடு இருந்து குடும்பத்தை காப்பாற்றிட்டு வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துகிற காலத்தில் விவாகரத்து இல்லை. சம்பாதனை மட்டுமே முக்கியம்னு ஆணும் பெண்ணு களத்தில் இறங்கினாங்களோ அவங்களுக்குள்ள போட்டிகள். இப்போ நான்லாம் லவ் மேரேஜ் நான்லாம் பெருமையாக சொல்லிக்குவேன். இப்போ 40 வருஷம் ஆச்சு. ஜாதி விட்டு ஜாதி பிள்ளையாக தான் கல்யாணம் பண்ணேன். ஏன் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஒத்துமையா இல்லை? அது காரணம் என்னன்னா, லவ் பண்ணுனா நீ மனைவி நான் கணவன், இது தொடர்ந்து நீ இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிறேன், நம்ம ரெண்டும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு எண்ணத்தோடு லவ் பண்ணணும். இது இப்போத்த இளைஞர்கள்கிட்ட கிடையாது. நடிகர்கள் விவாகரத்து, கலைத்துறை விவாகரத்து, அரசியலை விவாகரத்து பண்ணுறது இது எல்லாமே வந்து பப்ளிசிட்டிக்காக தானே ஒழிய. அந்த காலங்களில் குழந்தை இல்லை, ஒரு பொண்ணு குழந்தை பிறக்கலைன்னா ஒரு 10 வருஷம் இனிமேல் பிறக்காது முடிவு பண்ணிட்டா பொண்ணுக்கிட்ட சம்மதம் வாங்கி இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த வாரிசை உருவாக்குறதுக்கு பொண்ணே பர்மிஷன் கொடுக்கும். லிவிங் டுகெதருங்கிற மெயின் ரீசன் இல்லைங்களா? பொண்ணு டெல்லி ஊர், வேலைக்கு இங்கே சென்னை, பையன் திருவனந்தபுரம், வேலைக்கு சென்னை, ஒரு வீடு எடுக்கிறான். வீடு எடுக்கும்போது என்ன பண்ணா லிவிங் டுகெதரான். அப்போ அது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். அப்போ அங்கே அது ஒழுக்கக்கேடா? கல்யாணமே பண்ணாமல் ஒரு வீடு எடுத்துகிட்டு தங்குறதெல்லாம் முதல்ல அதெல்லாம் அரசாங்கம் தடுக்கணும். ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தடுக்கணும். தப்பு. வணக்கம் சார். வணக்கம். கடந்த சில நாட்களாகவே நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில வருடங்களாக கூட சொல்லலாம் வந்து பொதுவாக உலகம் முழுக்கவே இந்த விவாகரத்துங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது வந்து. நீங்கள் குடும்ப நல நீதிமன்றங்கள்லாம் போனீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்குது வந்து. ஆமாம். என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஏன் இப்போ விவாகரத்துகள் அதிகமாக இருக்குது? விவாகரத்துக்கு மெயின் காரணம் எப்படின்னா, அதிகமான விவாகரத்துக்கள் நடப்பது வந்து காதல் கல்யாணங்க தான். லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிற விவாகரத்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி அதுவும் கூடிருச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா பொருளாதார அடிப்படை. ஃபஸ்ட்டு ரீசன் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆணு மட்டும் வேலைக்கு போய் பொண்ணு வீட்டோடு இருந்து குடும்பத்தை காப்பாற்றிட்டு வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துகிற காலத்தில் விவாகரத்து இல்லை. பொண்ணும் வேலைக்கு போய் புருஷன் 2 பேருமே வேலைக்கு போய் குழந்தைகளை பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் இது என்ன பண்ணுச்சுன்னு வந்து 2 பேரும் வேலையை விட்டு வந்து ஆளுக்கு டென்ஷன் ஆகி நான் சொல்கிறத நீ கேட்குறதில்ல, நீ சொல்கிறது நான் கேட்குறதில்ல, இப்படி. ஸோ என்றைக்கு வந்து பொருளாதார அடிப்படை சம்பாதனை மட்டுமே முக்கியம்னு ஆணும் பெண்ணு களத்தில் இறங்கினாங்களோ அவங்களுக்குள்ள போட்டிகள். நீ பெரியவனா நான் பெரியவனா, அது முத்தி போய் விவாகரத்துக்கு போயிடுது. ஃபஸ்ட்டு ரீசன் அது. 2வது ரீசன் என்னென்னா, இந்த லவ் பண்ணும்பொழுது நீ தான் எனக்கு மனைவி, நீ தான் எனக்கு கணவன்ற ஒரு முடிவோடு பண்ணணும். அது இல்லை. லவ்வுங்கிறது விளையாட்டுத்தனம் ஆகிப்போச்சு. கல்யாணம் அதை விட விளையாட்டுத்தனம் ஆயிடுச்சு. அப்போ 2வது இன்றைக்கெல்லாம் எப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகம். இப்போ எல்லாம் சொல்கிறாங்க வரதட்சணையெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறமே ஒழிய அது நாசுக்காக நடந்துட்டு தான் இருக்குது. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? என்ஜினியர். பொண்ணு அதுவும் என்ஜினியர் தாங்க. ரைட்டுங்க, அதுவும் என்ஜினியர். பொண்ணு அது 1.5 லட்ச ரூபா சம்பளம் மாதம் சம்பாதிக்குதுங்க ஐடி கம்பெனியில். இந்த மாப்பிள்ளை அவர் 2 லட்ச ரூபா சம்பளம். ஓகே, எல்லாம் ஃபிக்ஸடு. இதை மீறி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் என்ன பண்ணுறான்? எவ்வளோ வரதட்சணை வாங்குகிறான். அதில் ஏதாவது நிறைகுறைகள் வந்ததுன்னா அங்கே டார்ச்சர் ஆரம்பமாகுது. இவன் வந்து இப்போது ஒய்ஃபு சத்தம் போட, உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்க, நீங்கள் என்ன வந்து சொல்கிறது, நானும் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிச்சு உனக்குத்தானே கொட்டிகிட்ருக்கேன். இப்படி தகராறுகள் முத்தி நேராக வந்து டைவர்ஸுக்கு போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் வந்து லவ் பண்ணும் பொழுதே அறிந்து புரிந்து செய்வதில்லை. இப்போ நான்லாம் லவ் மேரேஜ் நான்லாம் பெருமையாக சொல்லிக்குவேன். இப்போ 40 வருஷம் ஆச்சு. காதல் திருமணம் தான் பண்ணோம். மதம் விட்டு மதமான பொண்ணு தான் கல்யாணம் பண்ணேன். ஜாதி விட்டு ஜாதி பிள்ளையாக தான் கல்யாணம் பண்ணேன். ஏன் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஒத்துமையா இல்லை? அது காரணம் என்னன்னா, அந்த உணர்வு. திருமணம் என்பது அந்த திருமணத்துக்குள்ளேயும் கணவன் மனைக்குள்ளே ஒரு மனிதநேயம் வேணும். ஒரு கணவன் டென்ஷன் ஆகும்போது மனைவி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, மனைவி டென்ஷன் ஆகும்போது கணவன். அது இப்போ இல்லை. ஏன்னா 24 மணி 2 பேர் டென்ஷனாக இருக்காங்க. ஆக வருமானம்
இதுவும் வேலைக்கு போகுது அதுவும் வேலைக்கு போகுதுங்களா, புரியுதா? ரெண்டாவது வந்து தாவர புத்தி. இப்போ நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், இவளுக்கு பதிலாக அவளை கல்யாணம் பண்ணி அவன் நல்ல கோடீஸ்வரர், அவளை மிஸ் பண்ணிட்டோமே, புத்தி மாறுது. அதான் விளையாட்டுத்தனம் ஆகிப்போச்சு. கல்யாணங்கிறதும் காதலுங்கிறதும் விளையாட்டுத்தனமாக ஆகிவிட்டது. அப்புறம் எந்த பேரண்ட்ஸுமே சொல்கிறத கேட்காத அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் மாறிட்டாங்க. இப்போ சொல்லி யாருமே கேட்குறதில்ல. வேணாம்ப்பா, அந்த பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலி இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்தா வந்து நம்மளுக்கு என்னமோ ஒத்து வரலன்னு சொன்னாலும் இவன் கேட்கறல. லவ் அவளைத்தான் திருமணம் பண்ண. நாங்களே எத்தனை சினிமாவில் எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம். நல்ல காதலையும் சொல்லியிருக்கிறோம், காதல் கெட்டு போன கதையும் சொல்லியிருக்கிறோம். அதாவது பேரண்ட்ஸ் எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்குறதில்ல. ஆக இளைஞர்கள் வந்து காதலிக்கிறது நான் தப்பு சொல்ல, அந்த காதல்லையும் கூட வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களே, அந்த லவ்லையும் கூட ஒரு உண்மை இருக்கணும். காசு பணத்துக்காக லவ் பண்ணுறது, சொத்து பத்துக்காக லவ் பண்ணுறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. அந்த பெருமைக்காக லவ் பண்ணுறதுல பண்ணக்கூடாது. லவ் பண்ணுனா ஒரு பொண், நீ மனைவி நான் கணவன், இது தொடர்ந்து நீ இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிறேன், நம்ம ரெண்டும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு எண்ணத்தோடு லவ் பண்ணணும். இது இப்போத்த இளைஞர்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா காதலும் கல்யாணமும் விளையாட்டு மைதானமாக ஆகிப்போச்சு. எவன் கோல் அடிக்கிறான், எவன் கீழே விழுகிறான்னு தெரியறதில்ல. இது ரீசன் அதுதான். அப்புறம் பேரண்ட்ஸுக்கு என்ன சொன்னால் கேட்குறதில்ல. அந்த காலத்தில் வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, வேணாம்ப்பா அதெல்லாம் தப்பு, டைவர்ஸ்க்கெல்லாம் போகாத, நம்ம பேர் நம்ம குடும்ப கௌரவமெல்லாம் கெட்டு போயிடும், வேணான்னு அட்வைஸ் பண்ணுவாங்க, கேட்டாங்க. இப்போ பேரண்ட்ஸே அவன் பொண்ணு வீட்டில் போடுறான்னு, ஏன்டா பொண்டாட்டி வீட்டில் ஒன்றும் சொத்து பத்து கொடுக்கலையா, தீபாவளிக்கு அதை பண்ணுறான்னா பொங்கலுக்கு இதை பண்ணுறான்னு ஒன்றுமே பண்ணல, இப்போ என்னன்னு கேள்றா, இவங்களே மூட்டி விட்டுரும். அப்போ தகராறு அதிகமாக தான். இப்போ பேரண்ட்ஸ் என்னதான், அவள் இல்லைன்னா இன்னொரு கல்யாணம்டா உனக்கு, எப்படி அவன் இல்லைன்னா இன்னொரு கல்யாணம், எனக்கு என்ன வயசாகி போச்சு, இவங்களே. அப்போ ஃபார் மணி டைவர்ஸு. பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்க, அவன் கிடக்கிறாமா, அவன் இல்லைன்னா என்ன பண்ண, வயசாகி போச்சு, இப்போ தானே உனக்கு 28 வயசாச்சு, தூக்கி வீசி டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணி, இவங்களே. பார்த்தீங்களா? ஆக பெற்றோர்களுடைய அந்த அந்த போக்கு குழந்தைகளை வழியை தடத்தை மாற்றி விட்டுருச்சு. ஸோ அதுவும் ஒரு தவறு. ஸோ வந்து விவாகரத்து அப்படிங்கிறது வந்து என்னை கேட்டால் வந்து ஒரு கொலைக்கு சமம். ஒரு பெண் வந்து ஆணை ஏமாற்றுவதும் ஒரு ஆண் பெண்ணை ஏமாற்றுவதும் திருமணத்துக்கு பிறகு அது வந்து மர்டர் மாதிரி, அது தவறான விஷயம். இந்த நிகழ்ச்சி நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், லவ் பண்ணுங்கள், வேணாங்களா, லவ் பண்ண பொண்ணையும் கல்யாணம் பண்ணுங்கள். நீ கஷ்டமோ நஷ்டமோ பிச்சையே எடுக்க போனாலும் அந்த விவாகரத்துக்கு மட்டும் போகாதீங்க. அது ஒரு வாழ்க்கையாக, அது விடவே விடாது. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு திருமணத்தன்னைக்கு வாழ்த்துறாங்க. இவன் 16ஆவது நாளையே கோர்ட்டில் போய் நிற்கிறான். இவன் என்ன பண்ணுறது? தயவு கூர்ந்து வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், திருமணமானவர்கள், அதாவது சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறோம் இன்றைக்கி இருக்காங்க, வயது கொஞ்சம் அதிகமாகி திருமணம் பண்ணுறோம், இல்லை யாராக இருந்தாலும், அது காதல் திருமணம் இருந்தாலும் அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு விட்டு கொடுத்து பழகும் பழக்கம். அந்த விட்டு கொடுத்து பழகும் பழக்கம் பேரண்ட்ஸுக்கிட்டேயும் கிடையாது, அந்த குழந்தைகிட்டையும் கிடையாது. அதனால தான் டைவர்ஸ். நீங்கள் நிறைய காரணங்கள் சொன்னீங்க. இப்போ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை, வீட்டில் கணவன் மனைவிகள் இடையில சண்டை வர்றது சர்வாதமாக இருக்கும், சின்ன சின்ன சண்டைகள் வரும், அப்புறம் சரியாகும். இப்போ சின்ன சண்டைகள் கூட பூதாகரமாகி அது விவகாரத்துக்கு வரைக்கும் போகுது. அதாங்க சின்ன சண்டையை கரெக்ட் பண்ணுறதுக்கு பொண்ணோட அப்பா அம்மாவும் வருவாங்க, பையனோட அப்பா அம்மாவும் உட்காந்து பேசி தீர்த்துருவாங்க அந்த காலத்தில். இப்போ அப்படி கிடையாது. அவன் சொல்லி என்ன நீ கேட்குறது, இவன் அவன் சொல்லி என்ன நீ கேட்குறது, இந்த மாப்பிள்ளை பொண்ணையே தூண்டி விட்டுறது. இப்போ 2 பேருக்குமே நீ பெரியவனா நான் பெரியவன், இது வந்து அதுதான் விவாகரத்து. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருப்பு அப்படின்னா அதை அணைக்க தான் பார்க்கணும் பேரண்ட்ஸு. புருஷன் பொண்டாட்டிகளோ ஒரு இளம் வயது கணவன் மனைவிகளோ ஒரு பிரச்சனை, அவங்க சேர்ந்து பேசணும். இவங்களே வந்து அது ஊதி பெருசு பண்ணிடுவாங்க. அதனால் வர்றவன தான். என்னை கேட்டால் விவாகரத்துக்கு மெயின் காரணம் அந்த குழந்தைகளுடைய, அந்த கணவன் மனைவியுடைய பேரண்ட்ஸ் தான் மெயினாக தான். புரிஞ்சுதான் உங்களுக்கு? நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அட்வைஸ் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லணும். அது பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும், அந்த 2 வீட்லேயும் சொல்கிறதில்ல. மெயின் ரீசன் அதுதான். பொதுவாக நிறைய இடங்களில் விவகாரத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் சார். அதே இது வந்து சினிமாவிலையும் இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விவகாரத்துகள் அதிகமாக நிறைய இருக்குது. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, ஹாலிவுட்டில் பாலிவுட்டில் எல்லா இடங்கள்லையுமே அதிகமாக இருக்குது. நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவர், உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன பிரச்சனை, என்ன காரணம் சார், அது ஏன் அதிகமாகுது? இல்லை, அது வந்து அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. இப்போது நீங்கள் கோர்ட்டில் போய் இப்போ சினிமாங்கிறதுனால உங்களுக்கு தெரியுது இந்த நடிகர் விவாகரத்து, அந்த நடிகர் விவாகரத்து, இந்த நடிகை விவாகரத்து தெரியுது.
இந்த கோர்ட்டில் போய் டெய்லி 500 பேர் நிற்கிறான்ல விவகாரத்துக்கு, அவனை போய் ஏதாவது இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? இது போட்டால் தான் படிக்கிறீங்க, அதனால் எடுக்கிறீங்க. அதாவது நடிகர்களுடைய விவாதத்தை விட மோசமான விஷயங்களான விவாதத்தான கேஸ் தான் அங்கே நடக்குது கோர்ட்டில். அதை இன்டர்வியூ எடுங்கங்கிறேன். ஸோ விவாகரத்து, ஒருத்தர் ஒரு கணவன் மனைவி விவாகரத்துன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் பேசிக்கணும். நானும் நீங்களாம் பேசக்கூடாது. அது அவங்க இது அட்வைஸ் பண்ணலாம், தனிப்பட்ட முறையில் அட்வைஸ் பண்ணலாம் ஒழிய விளம்பரப்படுத்தக்கூடாது. ஆக வந்து விவாகரத்தானாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, குழந்தையை பெற்றுக்கிட்டாலும் சரி, இது பப்ளிசிட்டி பொருட்கள் தான் இந்த விவிஐபிகள். அது சினிமாக்காரங்க, அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இவங்க ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் பண்ணிட்டு அப்போ உடனே அது பிரபலமாயிடும். அதுதானே ஒழிய நடிகர்கள் விவாகரத்து, அவனை விவாகரத்து, இவங்க அதை விட கலைத்துறை விவாகரத்து, அரசியல் விவாகரத்து பண்ணுறது, இது எல்லாமே வந்து பப்ளிசிட்டிக்காக தானே ஒழிய அவங்களுடைய உள் உணர்வு அவங்களுக்கு தான் தெரியும். இதை போய் விளம்பரப்படுத்தக்கூடாது. அவர் ரெண்டாவது அவங்க விவாகரத்துன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே பேசிக்கலாம், இல்லை நட்பு ரீதியாக. இப்போ நீங்கள் ஏதாவது விவாகரத்து பண்ணிட்டீங்கன்னா, நான் ஒரு ஃப்ரெண்டு ஏண்டாம் அப்படி நம்மளுக்குள்ளே தான் பேசிக்கணும். இதை பேப்பரில் போடுறது வந்து அது ஒரு வியாபாரம் ஆகி போச்சு ஒழிய விவாகரத்துங்கிறது தவறான ஒரு விஷயம். என்ன கேட்டால் அது சின்ன வயசுலேயே பண்ணாலும் சரி, வயதாகி பண்ணாலும் அது தவறான ஒரு விஷயம். ஏன்னா கணவன் மனைவிங்கிற ஒரு லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்து பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை வந்து இழந்துடக்கூடாது. கணவன் மனைவி விளையாட்டாக நினைக்கிறாங்க, அதெல்லாம் தப்பு. உங்களுக்கு பிறகு வரும் சந்ததிகளும் உங்களை பார்த்து நல்லா வரணும்னு. இப்போது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை 2 பெற்றதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணால் அந்த குழந்தைகளுக்கு என்ன புத்தி வரும்? அப்பா அம்மாவே இப்படி நம்ம பண்ணால் என்னங்கிற மாதிரி வரும். ஸோ நம்மளே அந்த கேரியரெல்லாம் மாற்றி விட்டுறோம், தப்பு. ஸோ வந்து ஒழுக்கம், அதனால் நான் முதல்லே சொன்னேன், கணவன் மனைவி ஒழுக்கம், குடும்பத்தில் ஒழுக்கம், இந்த ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிப்பது இல்லை. கல்யாணம் ஆகி 6 மாதத்துக்குள்ளே சில இடத்துல வார்த்தை பண்ணிடுறாங்க வந்து. அப்புறம் 20 வருஷம் 30 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தவங்க அவங்களும் வார்த்தை பண்ணுறாங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா சரி, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நம்ம அப்படி நினைக்கிறோம் வந்து. ஆனால் அவங்களுக்குள்ள வார்த்தை பண்ணுறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 40-45 வயசு தாண்டும் போது ஒரு அடையாள சிக்கல் வருது. நான் யார் அப்படிங்கிற ஒரு அடையாள சிக்கல் வருது. ஒரு வெறும் மனைவியாக மட்டுமே வீட்டில் இருக்கிறதா, அதை தாண்டி எனக்கு ஒரு அடையாளம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்கிறாங்க. இல்லை, அது நிறைய நாங்கள் சினிமாலேயும் நிறைய அதுக்குண்டான ரீசன் சொல்லியிருக்கோம். நிறைய படங்க இப்போ ஒரு திருமணமாகுது, குழந்தையே இல்லை. குழந்தையே இல்லைன்னா பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்கிறாங்க, ஒரு மல்லடி வந்து கட்டி வச்சுட்டான், ஒரு தகராறு வருது, விவாகரத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் அந்த காலங்களில் குழந்தை இல்லை, ஒரு பொண்ணு குழந்தை பிறக்கலைன்னா ஒரு 10 வருஷம் இனிமேல் பிறக்காது முடிவு பண்ணிட்டா பொண்ணுக்கிட்ட சம்மதம் வாங்கி இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த வாரிசை உருவாக்குறதுக்கு பொண்ணே பர்மிஷன் கொடுக்கும், நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிங்கன்னு. விவாகரத்துக்கு போக மாட்டாங்க. அந்த காலங்களில் அப்படி தான். இப்போ அப்படி இல்லை. அப்போ உடல்நிலை சரியில்லாமல் ஒரு மனைவி பெட்டிலே இருக்கிற அளவுக்கு ஒரு மனைவி வந்துட்டான்னு வைங்களேன், சின்ன வயசுலேயே. இப்போ அவங்க ஃபேமிலியே சொல்லுவாங்க, இப்போ மாப்பிள்ளை ரொம்ப இதாக இருப்பாருங்க, குழந்தை வேறு ஒன்று இருக்குது, மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணம் பண்ணிங்க, பொண்ணு வீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலங்கள்லாம் அப்படி இருந்தது. இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுதா? அதுதான் சொல்ல, இப்போ ஏட்டிக்கு போட்டி, நீயா நானா அப்படிங்கிற போட்டி எப்போவுமே திருமணம் ஆனோன்னு ஆரம்பிக்குது. அது முதல் சொன்ன பொருளாதார அடிப்படை, மற்ற விஷயம் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒத்து வராதப்போ அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வருது. அது விஸ்வரூபம் எடுக்குது. 2 ஃபேமிலிலேயும் 2 சொல்லிடுறாங்க, பேசாமல் அவனை கட் பண்ணி விட்டுரு, இங்கேருந்து அவளை கட் பண்ணி விட்டுரு, இவங்களே ஊதி விட்டு பெருசு பண்ணி வாங்கி கொடுக்குது. இதோ உண்மை. ஆனால் காரணம் என்பது, அந்த காரணத்தை கண்டுபிடித்து அந்த காரணத்துக்கு உண்டான வைத்தியத்தை கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்து பேசிட்டா இந்த விவாகரத்து வராது. இதுதான் உண்மை. அது ஈவன் அரேஞ்சு மேரேஜ் ஆகட்டும், லவ் மேரேஜ் ஆகட்டும், புரிதல் அவங்களுக்குள்ள புரியணும். இப்போ நீங்கள் இந்த பொருளாதார அடிப்படை சொன்னீங்க சார், இன்றைக்குள்ள தேவையில் 2 பேரும் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பல குடும்பங்களில் ரொம்ப அவசியமாக இருக்குது. வந்து அப்போ தான் வந்து ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கான வருமானம் கிடைக்குது. ஒரு பிளானிங் தான் அது. இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், என் ஒய்ஃபு வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் 9 மணிக்கு கிளம்புறோம், மறுபடியும் 5 மணி 6 மணி தான் வீட்டுக்கு வர்றோம்னா அவங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறது ஒன்றா அவங்க ஃபேமிலியில் அப்பா அம்மாவோ இல்லை இவங்க ஃபேமிலி அம்மா அப்பாவெல்லாம் இருக்கணும். அப்படி இப்போ இருக்கிறது இல்லையா? 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னா புருஷன்காரன் துபாயில் வேலை செஞ்சுருப்பான், ஒய்ஃபு சென்னையில் வேலை செஞ்சுருப்பாங்க, குழந்தைங்க வந்து பொண்ணோட அப்பா அம்மா வீட்டில் விடுறதா இல்லை மாப்பிள்ளை, இது ஒரு குழப்பம் வரும். அவனை நான் அங்கே வைக்கிறீங்க, இது ஒரு தகராறு, நிறைய இருக்குங்க காரணம். நான் என்ன சொன்னேன், சம்பாதிக்கிறது நான் முக்கியம் சொல்ல, இந்த 2 பேருமே வேலைக்கு போனாலும் தன்னுடைய வாரிசுகளை எப்படி பக்குவமாக கொண்டு வரணும், இல்லை அதுக்குண்டான வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு அவங்கள பாதுகாப்பாக வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி அவங்க ஒரு குழந்தைகளுக்கு என்ன பராமரிப்பெல்லாம் தேவையோ அதையெல்லாம் இன்னொருத்தர் வேலைக்காரை வச்சுக்கலாம், இல்லை வந்து உங்கள் அப்பா அம்மாவை வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருந்தால் இந்த குளறுபடியெல்லாம் வராது. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அது செய்யறதில்ல. நான் சம்பாதிக்க வேண்டாம் நான் சொல்ல,
என்ன சம்பாதிக்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிங்கிறேன். புரிஞ்சுதா? நீ பார்த்துக்கலாமில்ல, அதான் சொல்ல நிறைய காரணம் இருக்குது. ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு பொறி தான், அது விஸ்வரூபம் எடுத்து பெரிய நெருப்பாகி புகையுது. அதுதானே உண்மை. அதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறேன். 2 குடும்பத்தை சார்ந்தவங்களும் உட்காந்து பேசி கரெக்ட் பண்ணாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. குடும்பத்துக்குள்ளே நடக்கலைன்னாலும் அந்த காலத்துலலாம் ஆலமரத்துக்களை பஞ்சாயத்து கூட்டுவான் தெரியுங்களா? கிராம பஞ்சாயத்து. அவன் இப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான். இதெல்லாம் விளையாட்டு இல்லைங்க, அந்த காலத்தில் இருந்தது. தம்பி இது தப்பு, அம்மா தப்பு, 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும். அந்த காலத்தில் இருந்தாங்க. நம்மெல்லாம் இப்போ சினிமாவில் செம்பை வச்சுட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்கோம். இதே சினிமாவில் தான் அந்த காலத்தில் பஞ்சாயத்துன்னு சொன்னோம். இப்போ அதே பஞ்சாயத்துக்கு செம்பை வச்சுட்டு செம்பு பஞ்சாயத்தான்னு கேட்குறான். தவறு. அன்றைக்கி ஒரு ஊரே சேர்ந்து ஒரு புருஷன் முன்னாடி பிரிக்கிற அளவுக்கு கொண்டானா ஊரே சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து அட்வைஸ் பண்ணி சேர்த்து வச்சுருவாங்க. இன்றைக்கி எப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனே இவங்களை பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். ஸோ காரண காரியம் நிறைய இருக்குது, அதை நம்ம சொல்ல முடியாது. என்ன கேட்டால் எவன் என்ன சொன்னாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சார், நீங்கள் அந்த பஞ்சாயத்து பற்றி சொன்னீங்க. இன்றைக்கி அதுக்கு பதிலாக கோர்ட்டுகள் இருக்குது. அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, வாய்தான்னு போட்டு இழுத்தடிக்கிறான். கணவனாக இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், நம்மளாம் டைவர்ஸ் கேட்டதுனால பொண்ணு வீட்டுக்காரன் சரிஞ்சு வருவான், தானாக நம்ம கேட்டதை கொடுத்தோன்னா நம்ம ஓகே பண்ணி அவன் வாய்தா வாங்குறது. பொண்ணு வீட்டில் என்ன பண்ண, அவன் திமிரு பிடிச்சவன், அவனாக கால் விட்டுன்னு வாய்தா வாங்க. இப்படி வாய்தாவில் ஓடுறது தான். இல்லைன்னா ஜட்ஜிகளுக்கு தெரியாது அது. ஸோ காரண காரியங்களை எதையாவது சொல்லி தட்டி கழித்து இழுத்தடிக்கிறது. பாவம் நீதிபதிகளுக்குலாம் ரொம்ப டார்ச்சர் தான் அது. அந்த குடும்ப நல கோர்ட் இருக்குங்களே, பாவம் தான் லாயர்கள்லாம் உண்மையிலே ஜட்ஜிகள்லாம். ஏன்னா ஒவ்வொரு டைவர்ஸுக்கு உண்டான விஷயங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பட் அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. ரீசன்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உடனே டைவர்ஸ் கொடுங்க, எடுத்துன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க சைடு என்ன தப்பு, அவங்க சைடு என்ன தப்பு. இப்போ அவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க ஜட்ஜியை, ஏமா இதுக்காக போய் டைவர்ஸ்லாம் அட்வைஸில் பண்ணுறாங்க. அதையும் மீறி கேட்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது டைவர்ஸ் குடும்ப நல கோர்ட்டு லாயர்ஸ்க்கெல்லாம் உண்மையில் வக்கீலாகட்டும் ஜட்ஜுகளாகட்டும் ரொம்ப சிரமங்க. அது பாவம். ஈக்குவல் டு காடு தான். அவங்க சொல்கிறது கேட்கணும், கேட்குறது இல்லை. அதெல்லாம் முடியாதுங்க ஐயா, எங்களை பிரித்து விட்ருங்க, இப்படி தான் பேசுகிறாங்களே ஒழிய என்ன கேட்டால் தவறு. லிவிங் டுகெதர், அந்த கல்யாணம் செய்தாகொள்ளாமலே 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது, அதை விட அதுவும் அதிகமாக இருக்குது. அது ரொம்ப கொடுமை. அதுக்கு மெயின் ரீசன்னா லிவிங் டுகெதருங்கிற மெயின் ரீசன் அதிங்களா, பொண்ணு டெல்லி ஊர், வேலைக்கு இங்கே சென்னை, பையன் திருவனந்தபுரம், வேலைக்கு சென்னை, ஒரு வீடு எடுக்கிறான். வீடு எடுக்கும்போது என்ன பண்ணா, லிவிங் டுகெதரான். எப்படி கல்யாணம் பண்ணாமே குடும்பம் நடத்துறது. இது இன்றைக்கி எனக்கு தெரிந்து உலக அளவில் ஃபேமஸ். அதுலேயும் சென்னையில் ரொம்ப அதிகம். சென்னை ரொம்ப அதிகம். அது என்னது லிவிங் டுகெதர்? அப்போ அது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். அப்போ அங்கே அது ஒழுக்கக்கேடா? அப்போ அங்கே ஒழுக்கம் போச்சுங்களா? ஏன் நீ தனியாக பசங்க இருக்கிற ஹாஸ்டலில் போய் தங்கு, ஏன் ஒரு பொண்ணு தனியாக போய் நீ லேடிஸ் ஹாஸ்டலில் போய் தங்குறதுல பார்த்தீங்களா? அப்போ எங்கே ஒழுக்கம் போகிறது காரணம் என்ன? பெற்றோர்களை விட்டு குடும்பத்தை விட்டு தனியாக வரும்பொழுது பண்ணுற திமிரு. பையனும் சரி பொண்ணும் சரி, இது திமிரு. ஸோ அப்படியெல்லாம் விடக்கூடாது. அந்த காலத்தில் இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வேலைக்கு போகிறோம், பிடிக்கிறோன்னா போவோம், வீட்டுக்கு வருவோம். வீடு அப்படி தானே. வெளியூரில் போய் வேலை செஞ்சாலும் தனியாக இந்த ரூம் போட்டு தங்குறது காலமெல்லாம் இப்போ தான் அதிகம். அப்போல்லாம் அப்படி இல்லை. உள்ளூருக்குள்ளேயே தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். வெளியூர் போய் வேலை பார்க்குறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவோம். ஆனால் கல்யாணமே பண்ணாமல் ஒரு வீடு எடுத்துகிட்டு தங்குறதெல்லாம் முதல்ல அதெல்லாம் அரசாங்கம் தடுக்கணும். ஒரு சட்டத்தை கொண்டு தடுக்கணும். தப்பு. ஆனால் இது பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கல்யாண குடும்ப சிஸ்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதோட கம்பேர் பண்ணும்போது லிவிங் டுகெதர் நாங்கள் சுதந்திரமாக இருக்கோம். அதெல்லாம் சும்மா சொல்லி அவங்களுக்குள்ள அடிதடி எல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் ஒத்து வராது சார். அதெல்லாம் சும்மா பெருமைக்கு சொல்கிறது. ஸோ அவங்களுமே பிரிகிறது இப்போ அதிகமாக இருக்குது. லிவிங் டுகெதராக சேர்ந்து வாழ்கிறாங்க, ரொம்ப ஒரு புரிதல் ஏற்பட்டு தான் வாழ்கிறாங்க. அவங்களுமே பிரிஞ்சிடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லதுங்கிறேன். இந்த கேவலமான பொழப்புக்கு பிரிஞ்சு போகிறது நல்லதுங்கிறேன். திருமணமாகி பிரியறதே நான் தப்புங்கிறவன் இப்படி கேவலமான ஒரு லைஃப்னா பிரிஞ்சு போகிறது நல்லதுங்கிறேன். இன்னொன்று சார், அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் கல்யாணம் செய்து கொள்றதுல ஆசை இல்லாமல் இருக்கிறது அதிகமாக இருக்குது. கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறது, இல்லை கல்யாணத்தை தள்ளி போடுறது, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்கள் 2K கிட்ஸ் இல்லை, அது அவங்களுடைய மனோநிலை. அதாவது ஒரு திருமணம் பண்ணால் இப்படியெல்லாம் இருக்கணும். அதுவும் பொருளாதாரம் எப்படி இப்போ நம்ம ஒரு செட்டில் ஆகி லைஃப்பில் செட்டில் ஆகி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குங்கிறதுல ஒரு வருஷங்கள் ஓடி போயிடும். அது லேட் மேரேஜ். அது ஆணும் நினைக்கலாம், பெண்ணும் நினைக்கலாம். ஒரு செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கிற குடும்பமாக இருக்கும்.
கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவளையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கிறவங்களும் இருக்கான். எல்லோரும் நான் கெட்டவன் சொல்லல, இந்த மாதிரி நல்ல எண்ணம் உள்ளவங்க இருக்கிறான். அப்பா அம்மாவை பேஸ் பண்ணாமல் நம்மளாக செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட இருக்கலாம். அதனால் அதெல்லாம் நான் தவறு சொல்ல முடியாது. லேட் மேரேஜுங்கிறதுக்கு ரீசனும் நிறைய இருக்குது. அது அவங்களுக்குள்ளே தான் தெரியும். நம்ம அது என்னென்னு அது ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கலாம், குடும்பத்துக்குள்ளே பேசிக்கலாம்ல, பப்ளிக் நம்ம பேச முடியாது. அது ரீசன் இருக்குது. பட் லேட் மேரேஜு அப்படிங்கிறதுக்கு வந்து அதுவும் கூட ஒரு விதத்தில் ஒத்துக்கலாம். அந்த டைவர்ஸ் போகுது பாருங்கள், இது சூட் ஆகுது. அது வந்து திமிரு. திருமணமே வேண்டான்னு சொல்கிறவங்க இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பெற்று ஒரு கணவனை போய் அவனுக்கு இல்லை, அதுதான் சார் அவங்க அது மைண்ட் செட். அவன் என்ன தெரியுமா, திருமணமாகி அவதிப்படுறவனை நிறைய பார்த்துருப்பான். அவனுக்கு அந்த அந்த ஆசாபாசங்கள் இருக்காது, அந்த செக்ஸ் உணர்வுகள் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க தான் சாமியாராக போகிறது. அந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து சித்தர்கள் சாமியார்கள். நம்ம திருமணமாக போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஆன்மீகம் மனோநிலை வந்து அந்த குடும்பம் அதெல்லாம் இருக்காது. கடவுள் அது ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டுமே போவாங்க, அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அது அவங்களுடைய மனோபாவம் தான், அது தனிப்பட்ட ஒரு குணம் அவங்களுக்கு. இல்லை ஆன்மீகம் ஒரு பக்கம் இருக்க, நார்மல் லைஃப்லேயே நார்மலாக வேலைக்கு இல்லை, அதான் வேலைக்கு போகிறவர் இல்லை, அதாங்க அவனுடைய அவன் மனப்பக்குவங்க. கல்யாணமாகி கஷ்டப்பட்டு நான் தயாரில் முடிவே பண்ணியிருப்பான், அவனை கல்யாணம் பண்ண மாட்டான். ஸோ அதுவும் இப்போ அதிகமாக வருது சார். அதுக்கு என்ன காரணம்? அது கம்பல் பண்ண வேறு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்க்குறதுனால கோர்ட்டுக்கு பக்கம் போயிருப்பான், குடும்பநல கோர்ட்டு பக்கம். இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு, வேண்டாண்டா சாமின்னு விட்டுருப்பான். அப்படியே இருக்கலாம். சார் நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரீங்க, சித்தர்கள் சம்மந்தமாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சொன்னால் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, இப்போ கல்யாணமாகி பிரிஞ்சு போகிறது அதிகமாகிறது, இல்லைனா லிவிங் டுகெதராக வாழ்கிறது, இல்லைனா கல்யாணமே வேண்டான்னு சொல்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் பற்றி சித்தர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, சித்தர்கள் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆணும் ஒரு ஆணுக்காக பெண்ணும் படைத்தது கடவுள். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒற்றுமை குணம் அது இல்லைன்னா சமுதாய சீரழிவுங்கிறாங்க சித்தர்கள் சொல்லியிருக்கிறது. அதாவது மிருகத்தனமான குணங்களெல்லாம் வந்துடும். அந்த இதுதான் நீங்கள் சொல்ல டைவர்ஸு, கள்ளக்காதல், இவன் அவனை வெட்டுறது அவனை வெட்டுறதுனா அதான் மிருகத்தனம் வந்துடுங்கிறான். தாலி ஏன் கட்டுறான், மெட்டி ஏன் போடுறான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணகாரியங்கள்லாம் இருக்குங்க. சித்தர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் தாலி கட்டுறான், ஏன் மெட்டி பண்ணலாம் இருக்குது. அதையே இப்போ பண்ணுறதில்ல. புரிஞ்சுதுங்களா? இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு கொள்கை இருக்குது. இப்போ சர்ச்சில் போனாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சிலுவை மாதிரி ஒரு இது போட்டுறாங்க, மோதிரம் மாற்றுறாங்க. அவங்க இஸ்லாமியில் பார்த்தீங்கன்னா பொண்ணு ஒரு பக்கம் இருக்கும், மாப்பிள்ளை இருக்கும். அங்கே சொல்லும்போது தான் இங்கே வந்து தாலி கட்டுவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு தன்மை இருக்க வழிய, ஆனால் கணவன் மனைவிக்கு உண்டான சம்பிரதாயங்கள் எல்லா மதத்துக்குள்ளேயுமே இருக்கும். சித்தர்கள் சொல்வது ஒரு வம்ச விருத்திக்கு ஆணும் பெண்ணும் இணைவது, அதில் ஒரு ஒழுக்கம் தேவை. ஜோதிட கூற்றுப்படி பார்த்திங்கன்னா இந்த 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 நட்சத்திரக்காரன், இந்த ராசிக்காரன் இந்த மாதிரி ஒரு குணமுள்ளவனை தானாக தேடி போய் அவனுக்கு ஒத்து வராத ஜாதகமுள்ள கல்யாணமெல்லாம் அவன் நடக்குமா. இப்போ அதனாலேயும் கூட டைவர்ஸ் எல்லாம் வருது. அந்த கட்டம் இருக்க அதுவும் தப்பாக இருந்தால் சில அந்த ப்ராப்ளமெல்லாம் வரும். ஸோ என்னென்னா மனிதநேயம், அது எல்லா விஷயத்திலும் மனிதநேயம் முக்கியம். ஆக ஒன்றோடு ஒன்று இணைந்து அன்பு செலுத்துங்கள். அந்த அன்பு செலுத்துறது மட்டும்தான் எல்லா ரிலேஷன்ஷிப்பும், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு, குழந்தைங்க மேலே வைக்கிற பாசம், ஃப்ரெண்ட்ஸில் வைக்கிற எல்லாமே அன்பை செலுத்துவது. அந்த அன்பை செலுத்தாமல் மிருகத்தனமாக நடந்தாவே நல்லவே இல்லை. ஸோ சித்தர்கள் சொல்வதே கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கும் தன்மை, அன்பை செலுத்தும் தன்மை, எனக்காக நீ உனக்காக நானே வாழ, அப்படி ஒரு வாழ்க்கை. இந்த தத்துவம் தான். அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. பொதுவாகவே அரேஞ்ச் மேரேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருத்தங்களும் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இல்லை, எல்லா பொருத்தம் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் தப்புன்னு அர்த்தம். ஜாதகத்தை ஏமாற்றிருப்பாங்க. இப்போ நான் எதுக்கு சொன்னேன்னா, போராட்டத்தில் பிறந்தால் நூலாடாது பொண்ணுக்கு ஜாதகத்துடைய இலக்கணம். போராட நட்சத்திரத்தில் பிறந்தா அந்த பொண்ணுக்கு தாலி பாக்கியம் இல்லைங்கிறது இலக்கணம். இப்போ போராட நட்சத்திரத்தை மாற்றி வேற அதுக்குள்ளே இன்னொரு நட்சத்திரத்தை போட்டுறது. உங்களுக்கு ஜாதகத்தில் நட்சத்திரத்தை பேரை மட்டும் மாற்றிடுது, ராசி அதே வச்சுக்கிட்டு உத்தராடம் லொட்டு ஏதோ ஒன்று சொல்லி அந்த ஒரு ராசிக்குள்ளே ஒரு 4 நட்சத்திரங்கள் 4 போராட தூக்கிட்டு வேற ஒன்று வச்சுருவாங்கன்னு வைங்களேன், வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன ஒரு கம்ப்யூட்டரில் போய் டேட்டெல்லாம் மாற்றி பிளேஸ்மெண்ட்டெல்லாம் மாற்றி, பிளேஸு, டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸு, பேர் இது கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஜாதகம் வந்துடும். அது கொடுக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணால் ஒரு நாள் மாறினாவே நட்சத்திரம் மாறிடும். ஒரு நாளுங்கிறதில்ல, ஒரு 2.5 நாளுக்குள்ளேயே எல்லாமே மாறும், ராசி மாறும்.
அந்த மாதிரி வந்து மாற்றிடுவாங்க ஜாதகத்தை, மாற்றி கொண்டே காமிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அவள் யார் அதை இப்போ ஜோதிடத்தில் ஒழுக்கம் போச்சா? அப்போ ஏமாத்து வேலை தானே. பொண்ணு கல்யாணம் நடந்தால் சரின்னு இவங்க பண்ணுற தப்பு, அந்த பொண்ணை போய் கட்டி கொடுத்த அவன் 6 மாதத்தில் மண்டையை போட்டுருது. ஜோதிடம் வந்து தப்பே கிடையாது, அதுக்குள்ளே பண்ணுற தப்பு நம்ம பண்ணுற தப்பு. அதனால் வந்து நீங்கள் சொல்லுங்களேன், இப்படி நடந்தது ஆனால் 6 மாதத்தில் பிரிஞ்சுட்டாங்கன்னா சத்தியமாக இவன் ஜாதகத்திலே அவன் ஜாதகத்திலே தப்பு பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல ஜோதிடரால் அதை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஜாதகத்தில் ஒரு ஏமாற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை, கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு தேதி, அந்த தேதி, பிறந்த இடம், பேர், பிறந்த இடம், தேதி பார்க்கும்போது மணி, எத்தனை மணி, அந்த மணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்துட்டாருன்னா ஜோதிடர் இது வந்து பார்ப்பார், ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல சூரிய உதயத்தை வச்சுக்கிட்டு அந்த மணிக்கு என்ன சந்திரன் எங்கே இருந்தார் இது எங்கே தான் கரெக்டாக சொல்லும் பொழுது அவர் கண்டுபிடிச்சிருவார். நீங்கள் எது தப்பாக எழுதிருக்கீங்க, புரிஞ்சுதா? அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் என்னென்னா அந்த காலங்களில் வந்து ஒரு குழந்தை கருவறையிலேருந்து வெளியே வரும்போது, தலை வெளியே வரும்பொழுது நேரம் பார்த்து சொல்லிடுவாங்க. அது தலை வெளியே வரும்போது தான் டைமே. அப்போ கரெக்டாக இருக்குது. ஜாதக குறிப்பெல்லாம் அன்றைக்கி வந்து கரெக்டாக இருக்குது. இத்தனைக்கு வாட்ச் கிடையாது, சூரியனுடைய அந்த போக்கை வச்சா சொல்லுவாங்க மணி 11:00. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாங்க அந்த காலங்களில். அதுக்கப்புறம் மாதிரி ஹாஸ்பிட்டலெல்லாம் போகும்போது தலை வெளியே வரும்போது நர்ஸுகள்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ எப்படின்னா உள்ளே கொண்டு போய் சிசரிங் பண்ணி குழந்தைய எடுத்துகிட்டு போய் கழுவி எல்லாம் ரெடியாகிட்டு வெளியே வந்து உங்களுக்கு ஆம்பளை பழம் போகிறதுக்கு இதுலேயே ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடும். ஸோ உங்களுக்கு என்னன்னா ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஜாதகம் குறிக்கும் பொழுது அந்த டைம் வந்து பக்காவாக இருக்கணும். அது இல்லைன்னா முன்ன பின்ன இருக்குது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ அதுலேயே அதுதான் சொல்கிறது. இப்போது 2.5 நாள் அப்படி தான் சந்திரன் ஒவ்வொரு கட்டத்துக்கு 2 நாள் மாறும்போது நட்சத்திரங்க அந்த 2 நாளைக்குள்ளே ஒவ்வொரு நட்சத்திரம் மாறும். உத்திராடம்னா உத்தரத்தில் இருக்கிற உத்திராடத்துக்கு மாறி இருக்கும். இது உத்திரம்னு எழுதி கொடுத்துருவான். அதனால் அந்த டைம் ரொம்ப முக்கியம், பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சென்னையில் ஒரு குழந்தை வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு பிறக்குதுன்னா இதே நேரத்தில் உலகத்தில் ஒரு 100 இடத்துல குழந்தைங்க பிறந்திருக்கும் குறைஞ்சபட்சம். இங்கே சூரிய உதயம் வேறு, இந்த பொண்ணு ஜாதகமே வேறு. ஹைதராபாத்தில் சூரிய உதயம் வேறு, ஜாதகம் வேறு. டெல்லியில் சூரிய உதயம் வேறு, ஜாதகம் வேறு. புரிஞ்சுதா? ஸோ ஒரே மாதிரி ஒரு கட்டம் இருக்காது. முதல் கரு உருவான வந்தால் பின்னாடி வருவான், புரிஞ்சுதா? ஸோ 2வது வரும் குழந்தை அண்ணன், முதல் வர குழந்தை தம்பி. பிறப்பில் அதுதான் தத்துவமே. 2 பேருக்குமே 1/2 மணி நேரம் கேப் இருக்கும். இந்த 1/2 மணி நேரத்துலேயே நட்சத்திரம் மாறி இருக்கலாம், ராசியை மாறி இருக்கலாம். ஸோ இவன் நல்லவனாக இருப்பான், அவன் ராசிப்படி இவன் கெட்டவனாக இருக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுதா? அதுதான் நீரும் நெருப்பும் சினிமா கதைகளை பார்க்குறீங்களே. ஸோ இவன் உருவ ஒற்றுமை ஒன்றா இருக்குமே ஒழிய அந்த ராசி பலன் வெவ்வேறு மாதிரி இருக்கும்.